ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 5420. 1914 வருஷம் மார்ச் மாதத்தில் ஏப்ரல் 10 நினைவு கூர்தல் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய பாவங்களுக்கான மீட்பருடைய மரணத்தையும் அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுவது போன்று மீட்பருடைய கூட மனுஷிக நிலைகளுக்கு மரித்து போவதிலும் அவருடைய பாடுகளிலும் அவருடைய கூட உள்ள நம்முடைய பங்கெடுத்தலையும் நினைவு கூர்ந்திடுவதற்கான ஸ்லாக்கியத்தினையும் எங்கும் உள்ள கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களானவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம். நமது கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் தம்முடைய மரணம் நிகழ்வதற்கு முன்னதாக கூடி தம்முடைய மரணத்தை அடையாளப்படுத்தினது போலவே நாமும் அவரது பலியை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கென ஆண்டு நிறைவு நாளில் கூடுவதும் ஏற்றதாய் இருக்கும். யூதருடைய பஸ்காவுக்கு பதிலாக கர்த்தர் இந்த நினைவு கூறுதலை நிறுவின அவரது நோக்கத்துக்கு இசைவாக இதை நாம் வருடந்தோறும் ஆசரிப்பது என்பது இத்தருணத்தை மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதாவது ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கும் அம்சத்தை புறக்கணித்து அவ்வப்போது மாதந்தோறும் வாரந்தோறும் காலாண்டு தோறும் என ஆசரிக்கப்படும் ஆசரிப்பானது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை காட்டிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக்குகின்றது. வித்தியாசமாய் ஆசரிக்கின்றவர்களிடத்தில் நாம் தவறு கண்டுபிடிக்காமல் இருப்போமாக. மாறாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த மாபெரும் நிகழ்வினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் நாம் ஆசரிப்பதற்கான நம்முடைய காரணங்களை நாம் அவர்களுக்கு தெரிவித்திடலாம். நாம் இதை வருடந்தோறும் புசித்து பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றவர்களாய் இருப்போம். நமது கர்த்தர் பல வருடங்களாக பிரசன்னமாகி அறுவடையின் காலப்பகுதியில் காணப்படுகின்றார் என்று நாம் நம்புகிறவர்களாய் இருப்பினும் இது அவரது மரணத்திற்கான ஆசீர்வாதமான நினைவு கூறுதலை நாம் தொடர்வதில் இருந்து நம்மை தடை செய்வதில்லை. நாம் அவரது மரணத்தை அவரது இரண்டாம் வருகை வரை, அதாவது இந்த யுகத்தினுடைய முழு அறுவடை வேலையும் முடிவடைந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை முழுவதும் மகிமைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவது வரை ஆசரிப்பதை தொடர வேண்டும் என்ற அர்த்தத்தில் நமது கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார் என்பது நமது கருத்தாய் இருக்கின்றது. அவர் கூறின பிரகாரம் நாம் அவரோட கூட புதிய பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவோம். இப்பொழுது நாம் அவரது அவமானத்தின், நிந்தையின், பாடுகளின், உலகத்தினுடைய எதிர்ப்பு மற்றும் ஏளனத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க அவரது புதிய பாத்திரமானது சந்தோஷத்தின், ஆசீர்வாதத்தின், மகிமையின், கனத்தின், அழியாமையின், திவ்ய ஸ்பாவத்தின் பாத்திரமாய் காணப்படும். நமது கர்த்தருக்கு பாடுகளின் பாத்திரத்தினை ஊற்றின பிதா ஏற்கனவே அவருக்கு ஆசீர்வாதத்தின் மற்றும் மகிமையின் பாத்திரத்தை ஊற்றிவிட்டார். நாம் அவரோட கூட இந்த பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடைவதற்கான ஸ்லாக்கியம் பெற்றிருப்பது போன்று நாம் உயிர்த்தெழும் போது, மறுரூபம் அடையும் போது அவருடைய கூட மகிமையின் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலும் பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தினை நாம் பெற்றிருப்போம். இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆம், நம்முடைய பாத்திரமானது இப்பொழுது கலந்து காணப்படுகின்றது, கசப்பும் இனிப்பும் கலந்து காணப்படுகின்றது. ஏனெனில் விசுவாசத்தினால் நாம் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கென்று அவர் வைத்துள்ளதானவைகள் அநேகவற்றை ஏற்கனவே அனுபவித்து வருகின்றோம். கர்த்தருடைய ஏற்பாட்டில் சந்திரனானது யூதருடைய வாய்ப்புகளை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது மற்றும் சூரியனானது சுவிசேஷ யுகத்தினுடைய வாய்ப்புகளை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. நியாயப்பிரமாணத்தின் யுகமானது வரும் காரியங்களுக்கான நிழலாய் அல்லது பிரதிபலிப்பாய் காணப்படுகின்றது. அதாவது சந்திரனுடைய ஒளியானது சூரிய கதிரினுடைய பிரதிபலிப்பாய் காணப்படுவது போன்று காணப்படுகின்றது. தேவனை பற்றின அறிவினால் உலகத்தை பிரகாசிப்பிக்கின்ற ஒளியினை தன் செட்டைகளின் கீழ் பெற்றிருந்து இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீதியின் சூரியன் உதிக்கிற காலப்பகுதிக்கு அருகாமையில் நாம் காணப்படுகின்றோம். இதை நாம் காண்கையில் போதகர் கட்டளையிட்டதுக்கேற்ப லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். கர்த்தருடைய உவமையின்படி
சபையினுடைய ஜெயம் கொள்ளும் அங்கத்தினர்கள் மற்றும் இதற்கு ஆதார வசனம் மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அந்த நீதியின் சூரியனுக்குள் அடங்குவதினால் 1000 வருட அரசாட்சியினுடைய மகிமையின் வெளிச்சமானது உலகத்தார் மீது முழுமையாய் பிரகாசித்திடுவதற்கு முன்னதாக தெரிந்தெடுக்கப்பட்டதான சபையானது கூட்டி சேர்க்கப்பட்டு அவளது மகிமையடைதல் நிறைவடைந்திட வேண்டும். நினைவு கூறுதலில் நாம் பங்கெடுக்கையில் முதலாம் நினைவு கூறுதல் நிகழ்ந்த போது காணப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேர்மாறாக இப்பொழுது நீதியின் சூரியன் உதிப்பதை விசுவாசத்தின் கண்களால் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்போது சந்திரன் ஆனது நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது அதன் முழு நிலையில் காணப்பட்டது. இயேசு மறுதலிக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே யூதருடைய ஆட்சியானது நலிவுற ஆரம்பித்தது. இயேசு சிலுவையில் மரித்த நாளில் சந்திரன் பௌர்ணமி நிலையில் காணப்பட்டது என்றும் பின்னர் உடனடியாக தேய்வுற ஆரம்பித்தது என்றும் கவனிக்கப்படலாம். இந்த வருடத்தில் ஏப்ரல் 11 சந்திரன் பௌர்ணமி நிலையில் காணப்பட்டு பின்னர் அதன் தேய்வு ஆரம்பமாகும். ஆகையால் 11 நமது கர்த்தர் சிலுவையில் மரித்திட்டதற்கான நாளாகவும் 10 மாலையானது முதலாம் நினைவு கூறுதல் ராபோஜனம் ஆசரிக்கப்பட்ட இரவிற்குரிய நாளாகவும் காணப்படும். பாத்திரமான நிலையில் புசித்து பானம் பண்ணுதல். நினைவு கூறுதல் ராபோஜனம் அடையாளப்படுத்தும் காரியங்களை உணர்ந்து கொள்ளுவதனால் மாபெரும் ஆசீர்வாதமும் அதில் பங்கெடுப்பவரின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ப சந்தோஷமும் கடந்து வருவது போல நினைவு கூறுதலில் அபாத்திரமான நிலைமையிலும் சரியற்ற நிலையிலும் பங்கெடுத்தல் கூட ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. கர்த்தருக்கும் அவரது ஊழியத்திற்கென்றும் தங்களுடைய இருதயங்களை தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணிப்பதின் மூலமாக கர்த்தருடன் உறவுக்குள் வந்தவர்களே இதில் பங்கெடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. யார் தங்களை பாவிகள் என்றும் இரட்சகரை பாவத்திலிருந்து தங்களை மீட்பவர் என்றும் இவர் மூலமாய் பிதாவினிடத்துக்கு வருபவர்களுடைய குறைவுகளை ஈடு செய்திடுவதற்கு இவருடைய புண்ணியங்கள் போதுமானவைகள் என்றும் அடையாளம் கண்டுகொள்கின்றார்களோ இவர்களே இந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமைக்கு வர முடியுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. இப்படியானவர்களே மிகுந்த சந்தோஷத்துடன் இதில் பங்கெடுப்பவர்களாய் இருப்பார்கள். போதகருடைய பாடுகளை இவர்கள் நினைவு கூர்ந்து அந்த பாடுகளிலும் மற்றும் அவை தங்கள் இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் கொண்டு வந்திட்டதான ஆசீர்வாதங்களிலும் கலிகூர்ந்திட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியங்களை தங்களுடையதாக்கிக் கொண்டவர்களும் தங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்துமே அவர் மூலமாகவே வந்தது என்று முழுமையாய் உணர்ந்து கொண்டவர்களும் மாணவர்களும் தான் அந்த ஒரு தருணத்தில் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணிட வேண்டுமே ஒழிய வேறு எவரும் இல்லை. தங்களுடையதை அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டவர்களே பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டுமே ஒழிய வேறு எவரும் இல்லை. ஏனெனில் இதுவே பாத்திரத்தினுடைய அர்த்தமாய் இருக்கின்றது. இதற்கு ஆதார வசனம் மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அது பாடுகளின் பாத்திரமாகும், மரணத்தின் பாத்திரமாகும், தேவனுடைய சித்தத்திற்கான முழுமையான ஒப்பு கொடுத்தல் ஆகும். இதுவே நினைவு கூறுதல் ராபோஜனத்தின் பங்கெடுப்பவர்களின் மன உணர்வாகவும் வேண்டுகோளாகவும் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் இந்த நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுத்தல் என்பது பயனற்றதாக அல்லது நாடகமாக இருக்கும் மற்றும் இது தவறாயிருக்கும் மற்றும் தேவனிடம் இருந்தும் மற்றும் தங்கள் செய்கையினுடைய தவறை உணர்ந்து கொள்வதற்கேற்ப தங்கள் சொந்த மனசாட்சியினிடம் இருந்தும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுதலையும் மறுப்பையும் கொண்டு வருதலாய் இருக்கும். ஆனால் மாம்சத்தினுடைய அபூரணங்கள் காரணமாக எவரும் நினைவு கூறுதல் ஆசரிப்பில் இருந்து விலகிக்கொள்ள நினைத்திட வேண்டாம். மாம்சத்தின் அபூர்ணம் என்பது அநேகருக்கு மிகுந்த இடரலின் கல்லாய் காணப்படுகின்றது. நாம் மாம்சத்தில் காணப்படுவது வரையிலும் வார்த்தையிலும் கிரிகையிலும் சிந்தையிலும் அபூர்ணங்கள் காணப்படவே செய்யும். ஆம், இவை தவிர்க்கப்பட முடியாதவைகள். மேலும் இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனங்கள் ரோமர் 7:18 முதல் 22 வரை. அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன்.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நாம் விரும்புகிறவைகளை செய்ய முடியாது என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாக நம்முடைய அன்றாட வேண்டும் என்றில்லாத மனப்பூர்வமாய் செய்யப்படாத மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு தெய்வீக கிருபை அவசியமாய் உள்ளது. ஆகையால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் மாணவர்கள் அனைவரும் ஜெபத்தில் பரலோக கிருபையின் சிங்காசனம் இடத்திற்கு வருவதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதற்கு ஆதார வசனம் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். தேவைகளின் காரணமாகவே தேவன் வழியை திறந்து நமக்காக இந்த ஏற்பாட்டினை ஏற்பாடு பண்ணினார். நாம் எதற்காக பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டோமோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான தேவனுடைய ஏற்பாட்டின் மூலமாக நாம் இனி ஒருபோதும் பாவிகள் என ஆக்கினையின் கீழ் இல்லாமல் மாறாக கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்வோமாக. இதுவே ஒவ்வொரு நாளும் பொருந்தக்கூடிய பரிசுத்த பவுலினுடைய பின்வரும் வார்த்தைகளுக்கு பின்னாக காணப்படுகின்ற கருத்தாகும். அதாவது ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்தவர்கள் அனைவரும் கர்த்தரிடம் தங்கள் கணக்குகளை தீர்த்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். கணக்குகளை தீர்த்து கொள்ளவில்லை எனில் காலம் கடத்தாமல் கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அதாவது இரட்சகருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு உள்ள இப்படியான கணக்குகள் அவைகள் நிகழ்ந்த போதே உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும், அல்லது அவை நிகழ்ந்த நாளிலேயே சரி செய்யப்பட வேண்டும். அவைகள் குவிவதற்கு நாம் அனுமதித்திடக் கூடாது. இந்த விளக்க பகுதிக்கு ஆதார வசனம் ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனெனில் அவை ஆத்துமாவிற்கும் பரமபிதாவிற்கும் இடையில் மதிச்சுவரை எழுப்பிவிடும். ஆனால் கடந்த காலங்களில் சூழ்நிலைகள் என்னவாக காணப்பட்டாலும் கூட நினைவு கூறுதல் காலங்கள் என்பது மற்ற காலங்கள் அனைத்தை காட்டிலும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எந்த மேகமும் காணப்படாமலும் நம்மை அவருடைய கண்களில் இருந்து மறைத்து போடாமலும் இருக்கத்தக்கதாக நாம் பார்த்துக் கொள்வதற்குரிய காலமாய் இருக்கின்றது. இப்படியாக மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய நீதி ஆகிய நம்முடைய வஸ்திரத்தில் உள்ள அசூசியான கரைகள் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பண்டிகையை நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை ஆசரிப்போமாக. இந்த நினைவு கூறுதலில் நாம் அவரது பலி மற்றும் மரணத்தினுடைய புண்ணியத்தின் முக்கியத்துவத்தினை மீண்டும் ஒப்புக்கொண்டு இதை நம் மனங்களில் பதிய வைத்திடுவோமாக. மற்றும் அவரது பலியும் மரணமும் எப்படி நமக்கான தேவனுடைய கிருபையை குறிக்கின்றதா இருக்கின்றது என்றும் எதிர்காலத்தில் 1000 வருட ராஜ்யத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் பாராட்டப்படும் அதே கிருபையா இருக்கும் என்றும் ஒப்புக்கொண்டு நம் மனங்களில் பதிய வைத்திடுவோமாக. நம்முடைய அர்ப்பணிப்பு குறித்தும் நம்முடைய கர்த்தரோடு மரிப்பதற்கும் ஒரே அப்பத்தின் பாகங்களாக அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பிற்கப்படுவதற்கும் அவரது பாடுகள் அவமானம் மற்றும் மரணத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில் பங்கெடுப்பதற்குமான நம்முடைய அர்ப்பணிப்பு குறித்தும் நினைவு கூறுவோமாக. இதற்கு ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இந்த வருஷத்தில் நினைவு கூறுதல் ஆசரிப்பானது எங்கும் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகுந்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் ஐஸ்வர்யமான ஆசீர்வாதம் உள்ள தருணமாகவும் காணப்படும் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். மற்றும் 1 கொரிந்தியர் 5:7 மற்றும் 8 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ரீப்ரின்ஸ் பக்கம் 4622. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். சகோதரர் ரெசல் அவர்களது வெளிநாட்டு பயணம். அன்று மாலையில் மழை தூறல் காணப்பட்டது. எனினும் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நமது போதகரும் அப்போஸ்தலர்களும்
அந்த மறக்க முடியாத இரவின் போது காணப்பட்டதான கெத்சமனே தோட்டத்துக்கு போதகர் வியாகுலம் அடைந்த மற்றும் இரத்த வியர்வை சிந்தின தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டும் என்று நாங்கள் தீர்மானமாய் காணப்பட்டோம். ஏக மனதுடன் கூடிய வாக்களிப்புடன் நாங்கள் அந்த புனித இடத்தில் நினைவு கூறுதலின் அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு விரும்பிட்டோம். இவ்விடமானது இது போன்றதான நோக்கங்களுக்காக ஒருபோதும் அநேகமாக பயன்படுத்தப்படவில்லை. மலை தூறலில் மத்தியில் இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தினுடைய அர்த்தத்தினையும் மற்றும் இரண்டாவதாக அப்போஸ்தலர் பவுல் அவர்களினால் விவரிக்கப்பட்டது போன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய முழு சபையும் நாம் பிற்கின்ற அந்த ஒரே அப்பமாய் இருக்கின்றதையும் நாங்கள் பார்த்தோம். நம் சார்பாகவும் உலகத்திற்காகவும் நமது கர்த்தரினால் ஊற்றப்பட்ட ஜீவனை முதலாவது அடையாளப்படுத்துகின்றதும் மற்றும் இரண்டாவதாக கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் பங்காளிகள் ஆகுவதன் மூலமாக அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலமாக கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பதற்குரிய அருமையான சிலாக்கியத்தினை நமக்கு குறிக்கின்றதுமான பாத்திரத்தை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். பிதாவின் ராஜ்யத்தில் அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலைகளின் கீழ் நமமானதாய் பானம் பண்ணுவதில் பின்தொடரும் மகிமையை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பிற்கப்பட்டு வருகின்றதான அப்பமானது எப்படி தெய்வீக ஏற்பாட்டின்படி மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த உலகத்திற்கு அப்பமாக காணப்படும் என்றும் நாங்கள் எண்ணி பார்த்தோம். மழை காணப்பட்ட போதிலும் அல்லது அசௌரியமான வானிலை காணப்பட்ட போதிலும் எங்கள் இருதயங்களானது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது. அந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காகவும் நினைவு கூறப்பட்டதான ஆசீர்வாதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபத்தையும் நன்றியையும் ஏறெடுத்தோம். மற்றும் எங்கும் உள்ள கர்த்தருடைய அருமையானவர்களும் கூட இதை போன்ற நினைவு கூறுதலை ஆசரித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது நமக்காக அடிக்கப்பட்டதான நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து ஆசரிப்பார்கள் என்றும் நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அமைதியான தொனியில் கவியொன்றினை பாடிவிட்டு நன்றியுள்ள சந்தோஷமுள்ள இருதயங்களுடன் கலைந்து சென்றோம். அந்த மாலையின் போதான அனுபவங்களானது எங்கள் நினைவுகளில் இருந்து ஒருபோதும் மறைந்திடாது. இது உலகத்தின் பாவங்களுக்காக மரித்திட்ட தேவ ஆட்டுக்குட்டியை குறித்தும் அவரோட கூட அவரது பலியில் பங்கடைவதற்கும் மற்றும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது மரணம் மூலமாக உண்டான மாபெரும் வேலையை நிறைவேற்றத்தக்கதாக அவரோட கூட மகிமை அடைவதற்குமான சிலாக்கியம் குறித்தும் ஆற்றலுடன் நம்மிடம் எப்போதும் பேசுகின்றதா இருக்கின்றது. எருசலேமில் நமது கடைசி நாள் ஏப்ரல் 24 ஞாயிற்றுக்கிழமையாய் இருந்தது. இது திரைக்கு இப்பக்கத்திலும் மற்றும் ஐயமின்றி மறுபக்கத்திலும் எப்போதும் நம்முடைய நினைவுகளில் மங்கி போகாமலேயே காணப்படும். நாங்கள் ஒலிவமலையை போய் பார்த்தோம் மற்றும் அடுத்து இயேசுவும் அவரது அப்போஸ்தலர்களும் அடிக்கடி கடந்து சென்றதான பெத்தானியாவின் சாலைக்கு சென்றோம். பட்டணத்து வாயிலுக்கு வெளியே உள்ள கெதரோன் ஆற்றை பார்த்துவிட்டு அதை கடந்து போனோம். மத்தேயு 21 7 மற்றும் 8 மற்றும் மத்தேயு 23 38 மற்றும் 39. இயேசு தம்முடைய சீசர்கள் சூழ்ந்திருக்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜன கூட்டத்தார் ஆர்ப்பரிக்க கழுதியின் மீது ஏறி வந்த பெத்தானியா சாலையில் அந்த குறிப்பிட்ட பாகம் மீதும் நமது போதகர் பட்டணத்தின் பார்வை தென்பட்டவுடன் ஊர்வலத்தை நிறுத்தி அங்கு அதற்காக கண்ணீர் வடித்து, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேல் வீட்டாரை குறித்து குறிப்பிட்ட இடத்தின் மீதும் நாங்கள் விசேஷித்த கவனம் கொண்டிருந்தோம். இந்த இடத்தை நாங்கள் 2 முறை வந்து பார்த்திட்டோம். மேலும் ஏசாயா 35 5 சொல்லப்பட்டுள்ளபடி மேலும் இஸ்ரேல் மற்றும் பூமியின் குடும்பங்கள் அனைவரின் கண்கள் திறக்கப்படுவதற்கான காலம் சமீபமாய் உள்ளது என்ற உண்மையின் நிமித்தமாக ஆவியில் கலிகூர்ந்தோம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் என்ற வாக்குறுதிக்காய் தேவனுக்கு நன்றி.